ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்காக ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோஸ் அப்படின்றவங்க வந்து அவங்களோட ஆல்பம் சாங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 4 சாங்கு, அதுக்கப்புறம் 2 வந்து தீம் மியூசிக்கு. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் வந்து ஒரு பாட்டு வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது. இப்போ அவங்களோட 2வது பாட்டாக வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 2 தீம் சாங் இருக்குது. இவங்க என்ன அப்படின்னா, தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும், ஜனநாயகன் தான் ஃபைனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம், இந்த ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோஸ் அப்படின்ற டீம் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணி அந்த பாட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளை ரியாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் தளபதியாச்சே, ஸோ அதனால் ரியாக்ட் பண்ணலான்னு உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை பற்றி என்ன அப்படின்னா, ஸ்டாரிங் தளபதி விஜய் அண்ட் பூஜா, ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை ஹெச் வினோத். ரிட்டன் கிடையாது, டைரக்டட் பை மட்டும் தான் ஹெச் வினோத். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து அனிருத். அப்புறம் இந்த பாட்டோட கிரெடிட்ஸ், அதாவது இந்த இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த பாட்டோட கிரெடிட்ஸ் யார் அப்படின்னா, மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து மணிகண்டன் அப்படின்றவர் பண்ணியிருக்காங்க. பேஸ் லிரிக்ஸ் வந்து சிலம்பரசன், அது தெரில. அதுக்கப்புறம் சிங்கர் வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, சிவம் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி 2 days ஆச்சு. இன்ன வரைக்கும் 2 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். ஓகே வாங்க, 3, 2, 1 go. அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு சிலம்பரசன், சத்யராஜ், அப்புறம் பெரியசாமி, மதுரை விஜய் ஃபேன்ஸ் கிளப், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பிரசன்ஸ். ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இந்த டிரான்சிஷன்ஸ். ஓகே, அது வந்து ஒரு கொடி பறக்கும் பாட்டு வந்து ஒரு மாதிரி செலிப்ரேஷன் சாங்கு. இடியும் உடையும் நடக்கும் நடையில் வேங்கையும் பணியும் வாழ்கேந்திவன் பலம் வந்தால் எது தலைகள் உருளும் தாழ் பணிந்திவன் கரம் தொட்டால் வயிறிழையில் உயிர் மிஞ்சும் ஆட்டம் தொடங்கும் முன்னவே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. வீரனே இவனது பார்வை வேற ரகமே, தெரிக்கும் ரத்தம் சொல்லட்டுமே, அடிச்சவ வித்த மொத்தத்தையும் இழை தேடும் இரவில் இவனது கணக்கில் வேட்டைகள் மேலும் மேலும் கூடட்டும். வாய்ப்பே வாய்ப்பே இல்ல ராஜா ராஜா. ஓகே, இது ஒரு எலிவேஷன் சாங் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பே வாய்ப்பே இல்ல ராஜா ராஜா. நல்லா இருக்கு. மணிகண்டன் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ், சிங்கர் வந்து சிவம், மியூசிக் ப்ரொடியூஸ்டு பை ராம், மிக்சிங் கிடி. எல்லாம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்கல்ல, நல்லா இருக்கு. ஓ செம்மையாக இருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். நல்லா இருக்கியா, எதிர்பார்க்கல. நல்ல ரேப் போர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டில் பிளாக்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெட் அண்ட் ப்ளூ ஒன்று வரும்போது நைஸ். ஏய் கோல்டன் கலர்ஸ் வச்சு நல்லா விளையாடிருக்காங்க. வாவ், அழியாது இவ சாம்ராஜ்யம் செஞ்சு அழிக்க துணிஞ்சா பல மடங்கு வழிய கொடுப்பா. விவகாரம் புரியாம நின்னா அடையாள தெரியாதழிப்பா. கொடுக்கும் படைகள் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாருக்கு கோல்டன் கலர், அதுக்கப்புறம் கிளாஸுக்கு
நைஸ். வீணா வந்து வாங்கிக்காதவா திமிருக்கெல்லாம் திமிர அண்ணா இவர் ராஜாதி ராஜா. நல்லா இருக்கு. நைஸ் நைஸ், நல்லா இருக்கு. எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. எஸ், நல்லாவே தெரியுது. முன்னே இருந்த அந்த வீடியோவை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கொடி பறக்கும் அப்படின்ற வீடியோவை நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு எலிவேஷன் சாங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் 2 பாட்டு இருக்குது, 2 தீம் சாங் இருக்குது. கன்ஃபார்மாக ஒரு நல்ல அவுட்புட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அந்த வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கப்புறம் வாயில பீடா அப்படின்றது மட்டும்தான் ஏதோ சிங்க் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த ஒர்க்கு வந்து எனக்கு அந்த பேக்ரவுண்டில் உள்ள ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஃபாண்ட்டில் அவங்க க்ரியேட் பண்ண ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இது டோட்டலாக பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களோட ஸ்டுடியோவுக்கு, அந்த ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட தளபதி ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன், உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா பண்ணுறதை கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய்.